पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இதயபூர்வமான இனிய நல்வாழ்த்துக்கள். லக்ஷ்மி சகஸ்ரநாமத்திலே இதுவரை நாம் 211 திருநாமங்களை சுவைத்தோம். இப்பொழுது 212வது திருநாமம். சீதாதேவி அசோகவனத்திலே வாடி தவிக்கிறாள். ராமபிரானை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நிலை. அப்பொழுது அனுமன் தூதனாக வருகிறான். சீதாதேவிட்ட ராமபிரானை பற்றி செய்தியை சொல்கிறான். ராமபிரானை பற்றி செய்தி கேட்க கேட்க சீதைக்கு ஆர்வம் அதிகரிக்கிறது. இப்பொழுதே ராமன்ட்ட போயிட்டா தேவலை அப்படின்னு தன் உணர்ச்சி பொங்க சொல்கிறா. சீதை ராமனுடைய பிரிவில் தவிப்பதையும் உடனேயே ராமனுடைய இணைய வேண்டும் என்ற ஆவலுடன் இருப்பதையும் பார்த்தார் மாருதி, அனுமார், ஆஞ்சநேயர். அன்னையே, இப்பொழுதே உன்னுடைய துயரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு சொன்னார். எப்படி என்று கேட்டாள் பிராட்டி. நீ என் முதலில் ஏறி உட்கார்ந்து கொள், நான் உன்னை ராமபிரானிடம் கொண்டு சேர்த்து விடுகிறேன். இந்த முகூர்த்தத்திலே, இந்த க்ஷணத்திலே, இந்த செகண்டிலேயே, இந்த நொடியிலேயே உன்னுடைய துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி வந்துவிடும் என்று ஆஞ்சநேயர் சொன்னார். சீதை அதை ஏற்கலை. ராமபிரான் இங்கே வர வேண்டும், இங்கே வந்து இந்த லங்கையில் உள்ள ராவணனும் அவனுடைய படையின் சின்னாபின்னம் செய்யணும், அதன் பிறகு என்னை விடுதலை செய்து அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று அவள் சொல்லி தன் கட்டத்தை பொறுத்து கொண்டு ராமபிரான் லங்கையில் வந்து ராவணனை அழித்து தன்னை மீட்க வேண்டும் என்று சங்கல்பம் கொண்டிருந்தாள். அதற்கு முக்கியமான காரணம் என்ன? ராமபிரானுடைய பெருமைக்கு ஏற்றபடி அது இருக்கணும். ரெண்டாவது, ஹனுமார் தோளிலே தான் சென்று விட்டால் அது ராமபிரானுடைய பெருமைக்கு இழுக்காகிவிடும், அப்படி ஆகக்கூடாது என்ற கருத்து. இதெல்லாம் மேலெழுந்த கருத்து. உள்ளே இன்னொன்று இருக்கிறது. சீதை ராவணனுடைய சிறையில் இருந்தால் அங்கே சீதையை போல இன்னும் எத்தனையோ பேர் தங்கள் மனத்துக்கு ஒப்பாமல் ராவணனுடைய வலிமையினாலும் கட்டாயத்தினாலேயும் ஐஸ்வர்யத்தினாலேயும் செல்வத்தினாலேயும் அவனுடைய அந்தப்புறத்திலே குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல தேவ மாதர்கள் உள்ளனர். அவர்களுக்கும் விடுதலை கிடைக்க வேண்டும், அதை பெற வேண்டும் என்று உறுதியான சங்கல்பத்தோடு சீதை இருந்தாள். ராவணன் பட்டுப்போனான், சீதை ராமனுடன் இணைந்தாள். இப்படி தான் செய்த சங்கல்பத்தை மெய்ப்பித்து காட்டினாள் சீதாதேவியாக அவதரித்த பொழுது லக்ஷ்மி. இதை போலவே அடுத்தபடி ருக்மிணியாக அவதரித்தாள். அப்பொழுது ருக்மிணிக்கும் சிசுபாலனுக்கும் திருமணம் என்று ருக்மிணியை பற்றி மனதில் உள்ள கருத்துக்கு ஒரு மதிப்பே கொடுக்காமல் ருக்மிணியோடு உடன் பிறந்த ருக்மி என்கிற வில்லன் ஏற்பாடு செஞ்சிருந்தான். ருக்மியினுடைய மனசுக்கு கிருஷ்ணன் பிடிக்காது. அவனுக்கு ஏற்ற தோழன் சிசுபாலன் தான். எனவே சிசுபாலனுக்குத்தான் ருக்மிணி தேவியை திருமணம் செய்து கொடுப்பேன் என்று அவன் தீர்மானமாக தன்னுடைய பிடிவாதத்தில் ருக்மிணி தேவியை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஏற்பாடு பண்ணான். ஆனாலும் ருக்மிணி தேவி கண்ணன் தான் என் கணவன் என்று தீர்மானித்தா. அந்த கண்ணனை எப்படியாவது வரவழைக்க வேண்டும் என்று ஒரு அந்தணர்கிட்ட தூதரிச்சு கண்ணனை வரவழைத்து, அதே சமயத்தில் தன்னுடைய சகோதரனான ருக்மிக்கோ அது தன்னுடைய தகப்பனாரான பீஷ்மகருக்கோ இல்லது மற்ற உடன்பிறந்தார்களுக்கோ யாருக்குமே எந்த விதமான துன்பமும் வராதபடி நாசூக்காக கண்ணன் தன்னை அபகரித்து செல்லக்கூடிய தருணத்தை காட்டி தான் கோயிலுக்கு சென்று திரும்பும் பொழுதும் கண்ணபிரான் தன்னை தேரிலே அழைத்து கொண்டு செல்லலாம் என்று வழிகாட்டி கொடுத்து கண்ணபிரானையே மணந்து கொண்டாள் ருக்மிணி. தன்னுடைய உறுதியான சங்கல்பத்தை அப்படியே மெய்ப்பித்து வாழ்ந்தாள் ருக்மிணி தேவியாக அவதரித்த பொழுது பிராட்டி.